வணக்கம் மக்களே, 30 days 30 வீடியோ போஸ்டிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 6. வழக்கம் போல காலையில் 7:30 எந்திரிச்ச உடனே ஃபோனை சார்ஜ் போட்டு அம்மா தேங்காய் பால் செஞ்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. காலை உணவு சாம்பாரும் கீரை பொரியலும் தான். அதையும் பாதிக்கு மேல சாப்பிட முடியலன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டேன். காலையிலேயே ஏத்து வாங்கிட்டு தான் காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போன உடனே அங்க 2 ஏத்து வாங்கிட்டு டக்கின் பண்ண வந்துட்டோம். டக்கின் பண்ணிட்டு கிளாஸுக்கு போன உடனே முந்தின நாள் ஏதாவது எழுத வேண்டியது இருக்கான்னு கேட்டு எழுதலாமேன்னு எடுத்து வச்சேன். நோட்டை மேலதான் எடுத்து வச்சேன். டிஃபன் தூக்கி அது மேலே வச்சானுங்க. அவ்வளவுதான், அப்படியே சாப்பாட்டு அடிச்சுக்கிட்டு முடிச்சிருச்சு. அப்புறம் மதிய பிரேக் டைமே ஆயிருச்சு. 3 நாளா டீ குடிக்கவே இல்லையா, என் விரதத்தை நானே கலைச்சு டீயை குடிச்சிட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் கிளாஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு காலேஜ் முடிஞ்சு பஸ் கிளம்பிட்டேன். பஸ்ல போனா ஃபுல் கூட்டம். வழக்கம் போல நம்ம கடைசி சீட்ல உட்காந்தாச்சு, ராஜா பகவத் மாதிரி. வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா சில்லி பொரிச்சு வச்சிருந்தாங்க. லைட்டா மழை வேற பெஞ்சுது. சில்லி வித் மழை. இன்னைக்கு ஒரு பொடி நினைச்சிட்டு உட்காந்து கட்டுன்னு கட்டினேன். ஒரு ஆச்சரியத்தை பார்த்த மக்களே, இந்த சைடு பார்த்தா மழை பெய்யுது, அந்த சைடு திருப்பி பார்த்தா மழை பெய்யுது. நடுவுல மட்டும் மழை பெய்யவே இல்ல. நடுவுல மட்டும் அப்படியே தெளிவா இருந்துச்சு. வியூ பார்க்க சூப்பரா இருந்துச்சு. வேற நான் மட்டும் பார்த்தா எப்படி, நீங்களும் பார்க்கணுமே தான் வீடியோ எடுத்து வச்சேன். அப்புறம் வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டேன். வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிற கேப்ல எங்க அம்மா RX போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நானும் எங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே வாமிட் ஆகிடுது. 3 நாளாவே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஊசி போறதுக்கு பயந்துட்டு வரமாட்டேன் எங்க அம்மா தலையில தட்டி கூட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல மீன் தொட்டி நல்லா இருக்கேன், நானே எங்க அம்மா ஒன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பையனுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை மட்டும் 300 ரூபாய் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்ச நேரம் நடந்தேன். எனக்கு மாத்திரை போடவே தெரியாது. எங்க அம்மா தான் கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. மாத்திரையை போட்டு 100 டே முடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.